ஆர்ச்சரோட வருகை வந்து டெஃபினட்டா நம்ம ஏற்கனவே பேசினோம் அது. ஆர்ச்சர் வந்தாருன்னா அவங்க கலர் மாறும். கரெக்ட். அப்படின்னு நான் ரொம்ப திருப்பி திருப்பி சொல்லியிருந்தேன். ஆர்ச்சரோட பெர்ஃபார்மன்ஸ்னால மாறுமாங்கல்ல. ஆர்ச்சரோட பிரசன்ஸ்னால மாறும். கரெக்ட். ஆர்ச்சர்ங்கிற ஒரு ஒரு உருவம் கண்ணுக்கு முன்னாடி நின்னாலே அது மாறும். ஏன்னா அந்த அந்த மாதிரியான ஒரு 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 அடுத்தவனோட மனசுக்குள்ள பூந்து ஒரு ஒரு வேலை பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அவரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலர கொண்டு வந்து அவர் போட்டார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஜெய்ஸ்வாலுக்கு எடுத்த விக்கெட் இருக்கு பாருங்க. ஆமாமா. என்ன என்ன பாலுங்க அது. எப்படி பால் மூவ் ஆச்சு 140ல. அது எப்படி அந்த பேட்ட எடுத்துட்டு போச்சு, இந்த அவுட் ரைட் எடுத்துட்டு போச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அதே மாரி பவுலிங் அவரால ரிப்பீட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஓவராலா நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது. செகண்ட் இன்னிங்ஸ் பிரமாதமா போட்டாரு. இங்கிலாந்து பவுலிங் வந்து ரொம்ப டிப்ளீட்டட் சைடு தான். நம்ம திருப்பி திருப்பி பேசுறோம். அந்த ஆர்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் அதோட ஒரு பரிமாணம் கொஞ்சம் பெட்டரா இருந்தது. ஆனா அந்த டீம்ல ஒரு உழைப்பாளி இருக்காரு, ஒரு கேப்டன் ஒருத்தர். பென் ஆ ஸ்டோக்ஸ். ஐய்யய்யோ! என்ன பவுலிங் போட்டாருங்க. இந்த இந்த சீரிஸ்லயே அவர் பேட்டிங்ல ஒண்ணுமே பண்ணல. பேட்டிங்ல பண்ணாதத அத காம்பன்சேட் பண்றதுக்காக பவுலிங்ல பண்ணி மராத்தன் ஸ்பெல் எல்லாம் போடுறாரு. என்ன 9 ஓவர் 10 ஓவர் நம்மளதுல வந்து சிராஜ் வந்து ஒர்க் ஹார்ஸ் அவர் பாட்டுக்கு ஒரு நாள் பூரா போட்டுட்டே இருப்பாரு. ஒரு எண்டு அவர்கிட்ட குடுத்தா போட்டுட்டே இருப்பாருன்னு. அது அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, அவர் விக்கெட் எடுக்க மாட்டாரு. போட்டுட்டே இருப்பாரு. அப்படின்னு இன்டைரக்ட்டா சொல்றாங்க. ஸோ அந்த மாரி அவர நம்ம பெருமைப்படுத்தி பேசுறோம். இத என்ன சொல்ல போறீங்க? 9 ஓவர் 10 ஓவர் ஸ்பெல்லுங்க அவர் போடுறது. கரெக்ட். 130லேருந்து 135, 33, 134 மெயின்டெயின் பண்றாரு. பால் பை பால். அவரோட ஸ்டெமினா என்ன பேசுறது நம்ம? உழைப்பாளின்னு அப்படி ஒரு உழைப்பாளி. அந்த இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் பென் ஸ்டோக்ஸ்க்கு அ மேன் ஆஃப் த மேட்ச் குடுத்ததுங்கிறது ரொம்ப தகும்.